தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அதிமுகவில் பணி மாறாம பல பதவிகளை வகித்து இருந்திருக்காங்க. என்ன இப்ப சமீபத்துல சீனிவாசன் திட்டம் போட்டு எனக்காக பல தவறான கருத்துக்களை தவறான செயல்பாடுகளை செஞ்சு என் மேல வீண்படி சுமத்தி என்னை கட்சி பதவியிலிருந்து எடுத்துட்டாரு. அவர் என்னை புதுசா எடுக்கல. நான் ஒரு தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இதுக்கு முன்னால ஒரு வட்டச்சாலை அதே மாதிரி நீக்கினாரு. அதற்கு முன்னால ஒரு அணிச்சாலை நீக்கினாரு. இப்ப என்ன நீக்கியிருக்காரு. அவருக்கு முழுக்க முழுக்க எங்க சமுதாயத்தை பிடிக்கல. எங்க உழைப்பு என்னங்கிறது ரொம்ப பேத்துக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நூற்றாண்டு விழா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடக்கும்போது அல்லும் பகலும் நான் ஒரு 3 பகுதிச்சாலை தான் வேலை பார்த்தேன். அன்னைக்கு நான் எம்ஜிஆர் மட்ட தலைவர் தான். அந்த அமைச்சர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் எங்கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு. ஒரு நூற்றாண்டு விழா ஜிக்கான சாதாரண விஷயம் வேலை இல்லை. அவ்வளோ பெரிய வேலையை ராப்பகலாக இருந்து நாங்கள் தான் பண்ணணும். பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் என்னுடைய மாணவர்கள் நான் காந்தி மன்ற பொதுச்சானோமே திருச்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்களை வச்சு ஒரு பெரிய கல்வெட்டு வச்சு கொடி ஏற்றினேன். திருச்சியில் வேறு யாரும் அந்த கொடி அது மாதிரி ஏற்றலை. இப்படி இது செஞ்சுருக்கேன். இன்னும் சொல்ல போனால் பிஹெச்ல தெற்கு மாவட்டத்தில் குமாரனை ஒரு தலைவர் சிலை திறந்தார் போன வருஷத்தில். அந்த சிலைக்கு திறப்பு விழாவுக்கு என்னை போல ஒரு 3 பகுதிச்சாளர் போட்டு வேலை பார்க்க சொன்னார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சாதாரணமாக இல்லை. அதாவது இங்கேருந்து பிஹெச்எல் போயிட்டு ராப்பகலாக அங்கே இருந்து தங்கி இந்த விழாவில் எங்கள் பொதுச்சாளர் திறந்தார். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு நாங்கள் பண்ணுறோம். கட்சிக்காக ராப்பால் உடைக்கிறோம். கருணாநிதி ஆட்சியில் கிட்டத்தட்ட 14 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் கட்சிக்காக. இப்போ கூட ஸ்டாலின் ஆட்சியில் கட்சிக்காக எனக்கு ஒரு 7 வழக்கு இருக்கு. இப்படி கட்சிக்காக எவ்வளவோ குரல் கொடுக்குறோம். எங்களை ஏன் எடுக்கிறேன்னு அவரை கேட்டால், ஏப்பா எடுக்கிறேன்னு கேட்டால், நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் உங்களை பவர் கொடுக்கக்கூடாது, அடங்கி இருக்கிறதா இருந்துட்டார். நாங்கள் எப்படி உழைப்பை எப்படி நாங்கள் மறைக்கிறது? எங்கள் உழைப்பு என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சியில் அத்தனை பேத்துக்குமே தெரியும். திருச்சியில் இருக்க அதிமுக கூட தெரியும். யாரை வேணாலும் கேளுங்க. இன்னைக்கு ஒரு பொருளாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு. இந்த பொருளாளர் எந்த கூட்டத்துக்கு வந்தார், எத்தனை போஸ்ட் அடிச்சிருக்காரு பதவிக்கு வரதுனால, பதவியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, கட்சியை படுகொலிக்கு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டால் எனக்கு ஜாதியை சொல்லி திட்டாரு. அதுக்கு நான் தனியாக ஒரு கேஸ் போட போகிறேன், அது அடுத்த கட்டம். ஆனால் கட்சியை படுகொலிக்கு தள்ளுறதுனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. காலகாலமாக கட்சியில் இருந்து 40 வருஷமாக அதிமுகங்கிற ஒரு இதில் தான் நான் வளர்ந்துருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு தனி பொதுச்சாளர். அதிமுகவுக்கு எங்களுக்கெல்லாம் தலைவர் எடப்பாடி தான். ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் தனி பொதுச்சாளர். சேலத்தில் ஒருத்தர் இளங்கோன்னு இருக்கார். அவரு தான் இதுக்கு எல்லாம். அவரு சொல்கிறது தான் கேட்குறாரு. சீனியர் மினிஸ்டர்கள், எங்கள் பொறுப்பாளர் தங்கமணி அண்ணன், இன்னும் சீனியர் பொறுப்பாளர் வேலுமணி இது மாதிரி ஆட்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறது இல்லை. அவங்களாம் அந்த கட்சிக்காக இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் சேலத்தில் இருக்க மாவட்ட செயலர் சொல்கிறதாங்க கேட்குறாரு. அவருக்கு ஒரு ஏஜென்ட் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, ஏதாவது எங்களுக்கு குறைகளை போய் நாங்கள் பொதுச்செயலாளர் சொல்லணும்னு நினச்சா அங்கே ஒரு 3 பேர், அருண்னு ஒருத்தர், இன்னொருத்தர் கான்ட்ராக்டுக்காரர். இந்த கான்ட்ராக்டுக்காரருக்கு கட்சிக்காரருக்கு என்ன தெரியும்? கான்ட்ராக்டுக்காரர் தான் இவருக்கு எல்லாம் பண்ணுறாரு. நான் கொண்டு போய் கொடுக்குற புகார் எங்களுடைய வேதனைகளெல்லாம் தெரிவிச்சா அதை அவங்க தடுக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. அதிமுக உடைச்சி நாங்கள் இருக்கோம். அவர் சொந்தக்காரங்களுக்கு தான் போட்டிருக்காருங்க. சீனிவாசன் பதவி போட்டுக்க போகிறான். ஒரு பூத்து வேலை கூட தெரியாத வாசுன்னு ஒருத்தருக்கு பகுதி செயலாளர். அவர் யார் அப்படின்னா, இவருடைய சொந்த அத்தை பையன், இவங்க அக்கா வீட்டுக்காரர். இன்னொருத்தர் பரத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா,
இவருடைய அக்கா பையன். அதை விட நான் அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நல்லது. எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களை தொண்டர்கள். ஆனால் வெளிக்காட்ட முடியல. ஆனால் சீனிவாசன் தன்னுடைய சொந்த அக்கா பையனை வச்சு ஒரு தலைவர், நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம், வைத்திலிங்கன்னு வருவார். அவருக்கு போய் இவர் எல்லாமே பார்ப்பார், பணிவிடை பார்ப்பார். ஏன் பணிவிடை பார்க்குறவர் இப்படி வேலை பார்க்குறாரு? கட்சிக்கு குந்தம் நினைக்கிற மாதிரி தாராளமாக நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாமே, அதிமுக ஒன்று இணைக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிமுகங்கிற பேனரில் எவ்வளோ உழைச்சிருக்கோம், எவ்வளோ பெரிய தலைவர்கள் உழைச்சிருக்காங்க. இந்த கட்சியை ஒதுங்கி ஓரமாக நிற்கிறாங்க எவ்வளோ தலைவர்கள். இந்த கட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு 10 வட்டச்சார பேருக்கும் சொல்ல தெரியாத ஒருத்தர் பொருளாளர். எவ்வளோ வியாபாரமாக கட்சி, உழைப்பு, இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. நான் கேள்வி கேட்டாங்க, என்னை ஜாதியை சொல்லி திட்டுறாரு, என்னை பதவியை விட்டு எடுக்கிறாரு. அதனால் என்னுடைய அரசியல் லைஃப்பில் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு மாவட்ட செயலர் பார்த்தது இல்லைங்க. ஏப்பா நீ இவர் பதவி மாவட்ட செயலர் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. எங்கள் பொதுச்செயலரை பதவி பெருச்சாளி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ரொம்ப நாக்கூசுற மாதிரி பேசினார். இது எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசிக்க கூடாது, உங்களெல்லாம் இப்படிலாம் தெரிஞ்சால் நம்ம போட்டுக்க முடியாதுன்னா வேலையாக பாடுறா பண்ணல அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசினார். இதெல்லாம் கட்சியோட நலன்கிறது எனக்கு வெளிக்காட்டிக்கலை. ஆனால் இப்போ என்னால் முடியலை. ஒன்றுமே செய்யாத, ஒன்றுமே இந்த கட்சிக்குன்னு எதுவும் பண்ணாத ஒருத்தர், ஒரு பொருளாளர். இந்த கட்சிக்கு யார் வேணாலும் வரலாம், இந்த கட்சியில் யார் வேணாலும் எம்எல்ஏ அளிக்கலாம், அது இந்த கட்சிக்கு உண்டு. ஆனால் அடிப்படையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சவன் தான் ஒரு கட்சி பதவிக்கு வரணும். ஒரு வார்டு வேலை கூட பார்க்காத தெரியாத ஒரு பகுதி செயலாளர், சொந்த அத்தை பையன், சொந்த அக்கா வீட்டுக்காரர். இன்னொருத்தர் ரோஜர்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் ரோஜர் யார் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு கம்யூனிட்டி, அவங்க அம்மா ஒரு கிறிஸ்த பிள்ளைமான். இவருடைய மனைவியாரும் பிள்ளைமார் தான். இந்த உறவை வச்சு அது ஒரு உறவு. அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு பதவி, பெரிய பதவி, அவங்க ஒய்ஃபோட உறவினருக்கு ஒரு பெரிய பதவி, அவங்க அக்கா பையனுக்கு பதவி. ஏற்கனவே சண்முகன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் எந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த ஆனால் கட்சிக்காரன் பல காலமாக இருந்திருக்காரு. அவர் உடம்பு முடியலையா என்னன்னு தெரியலை. ஏற்கனவே அவருக்கும் இவருக்கு சொத்து தரலாம் இருந்து, சொத்து சட்டெல்லாம் இருந்து கேஸ் வரைக்கும் போனாங்க, காவல்துறை வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் இதே சீனிவாசன் மண்டி சேருங்கிற ஒரு திமுக எதிர்த்து நின்னார். அன்னைக்கு நிற்கும்போது இதே வெள்ளமண்டி சண்முகங்கிறவர், அவருடைய அண்ணன் தான், எனக்கு கட்சி வேலை பார்க்கல, என்னை கட்சிக்கு துரோகம் பண்ணி என்னை தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு எடுக்கணும், நடவடிக்கை எடுக்க சொல்லி இவர் புகார் மனு எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாரு. எந்த நிகழ்ச்சிக்கும் வராத அவருக்கு ஒரு அணிச்சாளர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கட்சிக்காரங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இப்போ செயல்பாடு இல்லை. இப்படி உறவினர்களாக வச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன கட்சி? அதிமுக பல பேரோட உழைப்பு இந்த கட்சியில் இருக்குது. குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னு தான் இந்த கட்சி உருவானது, இந்த கட்சி நடந்தது இன்னை வரைக்கும். ஆனால் சீனிவாசன் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் மாடல்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க. இதை யாரும் வெளிக்காட்ட முடியலை. நான் பல பதவிகள் இந்த கட்சியில் பார்த்துட்டேன். பெரிய இதெல்லாம் பதவி இது வர முடியலன்னா கூட, அரசு பதவியில் வர முடியலன்னா கூட எவ்வளோ பதவியை பார்த்துட்டேன். கட்சி பதவி கீழேருந்து மேலே, வட்டச்சாளர்லேருந்து எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலர், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலர், பகுதி கழக செயலர், பல பதவி, இதுக்கு மேலே இன்னும் நிறைய பதவிகளை பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய உழைப்புக்கு தான். நான் யாரையும் போய் இந்த அவங்கள்ட்ட பதவி கொடு, இவங்கள பதவி கொடுத்து, இந்த உழைப்புக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. கட்சி கூப்பிட்டு கொடுத்துச்சு. கட்சியில் இருந்த மாவட்ட செயலரே எனக்கு என்னை நீ நல்ல வேலை செய்யணும் கூப்பிட்டு கொடுத்தாங்க. எனக்கு பதவி பெருசே இல்லை. 11 ஆண்டு காலம் இவர் எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்து இந்த கட்சிக்கு ராப்பாலாக பாடுபட்டுருக்கேன். இது புகார் நான் புகாராக கொடுக்கல, இப்போ தான் புகாராக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய தகவலை சொல்கிறோம். இதுக்கு முன்னால் புகாராக வட்டச்செயலர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வட்டச்செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள், அணிச்செயலாளர்கள் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்தவங்க அத்தனை பேர்த்தோட மனுவும்
பொதுச் செயலாளருக்கு போகலை. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியார் திட்டினது இன்னை வரைக்கும் பொதுச் செயலாளருக்கு போடல. போகாததுக்கு காரணம் அவரை சுற்றி இருக்க ஒரு 3 பேர். அவர்கள் எதனால் தடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த திருக்குமரன்கிறவர் தான். அவர் ஒரு காண்டா எடுக்கார். கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. நம்பிக்கையானவர்களுக்கு தப்பு கிடையாது. அருண்கிறவர் நம்பிக்கையானவர் தான், தப்பு கிடையாது. அவர் தடுக்கக்கூடாது. திருச்சி மாவட்டத்துக்கு மூத்த நானே ஒரு மூத்த நிர்வாகி தாங்க. நீங்க ஐயப்பன்கிறவர் கேட்டு பாருங்க, தெரியும் இந்த கட்சி நல்லா இருக்கான்னு. அதாவது அவங்கெல்லாம் பதவி போயிடும், நான் கட்சி நலன்கடி தான் வந்திருக்கேன். முன்னாள் அமைச்சர்னா அவங்களுக்கு தெரியுங்க. ஆனா இருந்தாலும் அவங்க போய் இதை சொல்ல முடியாது. இது வேற மாவட்டம், உங்க மாவட்டம் வேற, எங்க மாவட்டம் வேற. ஆனா நடக்கிறத கூர்ந்து கேட்டாங்கன்னா, கேட்குற தன்மையோடு கேட்டாங்கன்னா சொல்ல தயாராக இருப்பாங்க. பக்கத்து மாவட்ட செயலாளர்கள் இதில் இருந்து ஏற்கனவே இந்த திருச்சி மாநகர்கள் பார்த்தவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே நடக்கிறது என்னங்கிறது நல்லா தெரியும். அவர் என்னன்னாங்க, சன் டிவியில் பற்றி போடுவான். அந்த வாரம் இந்த வாரம் தான் எம்ஜிஆர் வாரம், சிவாஜி வாரம், ரஜினி வாரம், கமல் வாரம்னா. சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் மூஞ்சி ஒரு மேடத்தை வச்சு அவங்க வாரம் அவங்க மாதம் மாதிரி ஓடிச்சு. அவங்களுக்கு ஏதாவது அது இதுன்னு சொல்லி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காது அவருக்கு டென்ட்டு. பொருளாளர் வாரம், பொருளாளர் மாதம் அப்படி ஓடுதுங்க. கட்சியாக நடத்தினா பரவாயில்லைங்க. அனுப்பிச்சிருக்கோம். ஆமாங்க, அது கூட அவருக்கு எதிராக விட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் யார்? அவரே ஒரு விளம்பரதாரிங்க. அவர் அதை ஒட்டுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு. அவர் பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் எல்லாம் வந்தது. அதுக்கு சரியான பதிலை கொடுத்தா தான் கீழே இருக்க தொண்டை கொஞ்சம் எழுச்சி வருமா. அதாவது சண்டைக்கு போகிற மாதிரி தானே ஒரு கட்சி. அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய வேக விரி கொண்டாங்க. அந்த நடவடிக்கை நான் என்னென்னா, சீனிவாசன் மாவட்ட இருக்கிற வரைக்கும் இருக்கிற இப்போ எந்த பதிப்பு எனக்கு ஒரு பதவி போட்டிருக்காரு. அவர் போட்ட பதவி அவருக்கும் இந்த கட்சிக்கும் தகுதி இல்லாத ஆள். எங்கள் பொதுச்செயலாளர் திட்டினவர், போய் டிடிவி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவரை உட்கார வச்சு திட்டினவர், இன்னைக்கு கட்சியில் ஒரு மெம்பர் இல்லாத ஆளுங்களையா பதவி போட்டுக்கிட்டு கட்சிக்கு நீங்கள் யாராவது கேளுங்க, ஒரு 10 வட்டச்சாலை பேர் சொல்ல தெரியுமான்னு கேளுங்க. இன்றைக்கி போட்டுக்க பொருளாளர் எத்தனை லட்சம் கை மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சிக்கு எல்லாம் வரணும், புதுமையாக வரணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அம்மா புதுசாக தான் ஆள்லாம் உருவாக்குவாங்க. ஆனால் அப்படி திடீர்னு ஒரு பெரிய பதவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்படியா தான் இருக்கலாம். வேறு என்ன இருக்குது அவருக்கு? என்ன வேறு நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு சாதாரண ஒரு தொண்டனை யாரோ ஒருத்தரை போட்டால் அது ஒரு இதாக எடுக்க முடியாது. நீ ஒரு முக்கியமான ஆள், திருச்சியில் மெயினானவர், அவருக்கு போட வேண்டிய காரணம், அவர் அனுதாபம் இருக்கிறது தப்பு கிடையாது. அவருக்கு போட வேண்டிய என்ன, எத்தனை கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு பதவி போடுறோம்னா, இப்போ நான் 87 மத்திய மந்திரி சிதம்பரத்தை அடிச்சிருக்கேன். 5வது ஆள் நான். எங்களுக்கு ஜாமீன் எடுத்தது அம்மா தான். அடிச்சிருக்கேன்னா அடித்த வழக்கு, அடித்த வழக்கு அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். எங்களோட உழைப்பை பார்த்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. 96 ஜெயிலுக்கு போன அம்மாவுக்காக கருணாநிதி ஆட்சி ஜெயிலுக்கு போனவங்கள நானும் ஒருத்தன். நான் இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல. என் உழைப்பு தலைமை நடவடிக்கை போச்சு. பதான் சொல்லிட்டீங்களா, எங்கள் பொதுச்செயலாளருக்கு தகவல் போகப்படுங்குது. கீழே உள்ள அந்த 3 பேர் தடுக்கிறாங்க. இந்த 3 பேர் எதையோ சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. அதை விட சக்கரவர்த்தி மாதிரி உலா வராரு இளங்கோங்கிறவர். இளங்கோங்கிற ஒரு மாவட்ட செயலாளர், அவருக்கு மாவட்டம் தான் பார்க்கணும். அவருக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுக்கிட்டு போட்டு பதவியை எடுக்கிறது, பதவியை கொடுக்கறது. எங்களுக்கெல்லாம் நான்லாம் உழைப்பில் தாங்க வந்திருக்கேன். என்னுடைய சக்தி உழைப்பு தான். நான் எவர்கிட்டையும் பொருள் கொடுத்து காசு கொடுத்து பதவி வாங்கலை. நடவடிக்கை சீனிவாசன் நடவடிக்கை எடுக்கணும். இது பொதுச்செயலாளருக்கு அதுக்கு போகணும். போகிறதுக்கு உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க கொண்டு போய் நீ சேர்க்கறது தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதில் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நான் தான் போனேன் இவர் கிரியேட் பண்ணுறேன் போய் மேலே. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் கட்சிக்காரன் போகிறான்னா நான் என்ன பண்ண முடியும்? தெரியும், வழக்கு போடுவோம். நான் தான் வக்கீல் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்.
அது கலந்துட்டு ஏன்னா கட்சியோட நலன் கருதி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வட்டச்சாளர் எங்கள் சமுதாயத்துக்காரர் எடுக்கிறாரு, என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? எடப்பாடி படத்தை போட்டார், இவர் படத்தை சின்னதாக போட்டால் அப்படி அதை சொல்லி எடுத்தா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இந்த மற்ற ஆட்களையும் எடுத்திருக்காரு. போஸ்டரில் அடித்தா 2-3 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா வேகமாக. இவர் படத்தை பெருசாக போடணும்னா நம்ம என்ன பண்ணுறது? எங்களுக்கு போடணும்னு பேசியிருக்காரு, அதெல்லாம் நேரடியாக சொல்ல முடியாதுங்க, ரெக்கார்டெலாம் கிடையாதுங்க, சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணம் என் படத்தை போடல அப்படின்னு சில பேர் சொல்லுவார். இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 2 பனிப்படம் போஸ்டரில் அடிச்சுட்டு இருக்காங்க, எங்கள் படத்தை போடல, என் படத்தை போடாமல் ஒருத்தர் ஒரு ப்ரெஸ்ஸில் பேசியிருக்காரு, பேர் கேட்காதீங்க, ஒரு பகுதி செயலாளர் பேசியிருக்காரு இன்னொரு தொண்டர்கிட்ட. நீ என்ன இதில் இப்போ மாவட்ட செயலர் படத்தை போடாமல் இருக்கேன், இப்போ எல்லாம் எடுத்து விட்ருக்கோம் தெரியுமில்ல, வீடு கூடியவர்கள் இன்னும் பாரு என்னென்னமோ பண்ணுறோம், உன் பேரும் வராது, எடுத்துருவோம், ஒழுங்காக மாவட்ட செயலர் படத்தை போடு. பொதுச்செயலாளர் தாங்க எங்களுக்கு கட்சி, எங்களுக்கு பொதுச்செயலாளர் தான். அந்த காலத்துலேருந்து இன்னைய காலத்துக்கு பொதுச்செயலாளர் தான். எங்களுக்கு அவர் நடவடிக்கை தெரியாதுங்க. ஆனால் அவர் பதவி போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சில குட்டையாச்சுலாம் அனுப்பிச்சாங்க. முன்னாலே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் தடுத்துருப்போம். பொதுச்செயலாளர் சொல்லி நிச்சயமாக அவர் போயிருக்காரு. இப்போ அவர் காதுக்கு போகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இளங்கோ மாதிரி இடத்துல யாரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவரை போய் நம்ம அறிவிச்சிட்டோமே, நம்ம பொதுச்செயலாளருடைய பேர் கெட்ட பேர் ஆயிருமே, நம்மளை மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்களே, அதனால சொல்லி காப்பாற்றி இதை கொண்டு போகாமல் இருக்காங்க. ஏற்கனவே அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு அவர் நாடு பார்க்க போலதான் ஒரு கட்சிக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா 2026 வருடம் தேர்தல் வரணும், அவர் தான் மாவட்ட செயலாளர் இருப்பார், அவரும் மாற்ற மாட்டாங்கிற மாதிரி கட்சிக்காரங்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிலைமையை நீடிச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவருடைய ஆதரவாளர் தாங்க பேசுவாங்க. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போய் பாருங்கள், அவர் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் இப்போ வரைக்கும் நடக்குது. ஒரு செயல் அன்னைக்கு ஒரு செயல் கூட நடக்குது. அந்த கூட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆளுநர் உட்கார வச்சுக்குவார். அவர் பேசும்போது கை தட்டுவாங்க. எவ்வளோ சப்ஜெக்ட், எவ்வளோ கருத்துக்கள், சில பேர் நல்லா பேசுவாங்க. ஆனால் மூத்தவர்கள் பேசுவாங்க, நான் யாரையும் பேர் சொல்லக்கூடாது, நீங்கள் வேணால் பாருங்கள், கை அவருக்கு தட்டிட்டு அவர் பேசி முடிச்சா அவங்க போயிடுவாங்க. இது நடக்குது. என்ன அப்படிப்பட்ட தலைவர்னு எங்களுக்கு தெரியல. இந்த கட்சியை அதிமுகங்கிறத மறைச்சி திமுகங்கிறது ஆதரவோட நேரு பேர் சொல்ல மந்திரிகள் தொடர்போட நல்ல இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதை செக் பண்ணணும்னா அவருடைய ஓட்டுநர் சதீஷன் இருக்காரு, திமுகவுக்காக தான் செயல்படுறாரு, திமுக வெற்றிக்காக பாடுபடுறாரு. எவனாவது ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் கடவுள் அதை ஒருத்தர் பொருளாதாரம் போட முடியுமா? மாவட்ட பொருளாதாரம் சின்ன விஷயம். திமுக நடந்துருமா? இல்லை வேற கட்சியில் நடந்துருமா? அதுவும் சொன்னேங்க. நான் அதுக்கு முன்னால என்னங்க, எங்க வட்டாச்சாரம் என் ஜாதி சமுதாயத்தில் சொல்லி அவங்க நல்ல வேலை பார்க்குற பையன், எம்பி எலெக்ஷன்லாம் ஃபுல்லாக இருந்து வேலை பார்க்குற பையன், ஒரு ராஜாங்கிறவர். அவர் எதுக்கா என்ன காரணத்துக்காக எடுக்கிறாரு? இந்த ஜாதி தானே. இன்னொரு அணிச்சாளர் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாரு? இப்போ என்ன எடுக்கிறாரு? அணிச்சாளர் பதவியில் இருந்து எதுக்கு எடுக்கிறாரு? கேட்டேன். கட்சிக்காரர் மாவட்ட செயலர் பேசுறாரு, சீனிவாசன்லாம் கிடையாது. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. பேச்சுல அவர் சொன்ன அந்த எந்த கருத்துக்குமே பதில் சொல்லலைங்க. நீங்க அதை நல்லா பாருங்க, ஃபுட்டேஜில் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டால் எங்கள் குரூப்பில், கட்சி குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாங்க, சிங்கம் வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு அவர் அர்த்த போட்டு அவர் பேசுனதை போடணும்ல. அவர் பேசுனது என்ன? கட்சிக்காரன் தொண்டன்லாம் என்னைக்கிடா உங்கள் காலில் வந்து உழுதான்னு கேட்குறாரு, சொல்கிறாரு ஒரு மாவட்ட செயலாளர். அவங்க எங்கள் கட்சிக்காரனை பற்றி அவர் பழனியாண்டி பேசலை, மாவட்ட செயலர் மட்டும் பற்றி தான் பேசியிருக்காரு. மாவட்ட செயலர் இன்னும் தொழில் பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்காரு, சீனிவாசன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை நல்லா கேளுங்க. அந்த 2 உங்கள்கிட்ட இருக்கும், வந்திருக்கும். போராட்டம் பண்ண போகலங்க, அவரே விரும்பலையே, அவருக்கு தான் சரியான பதில் கொடுக்கலையா. அந்த நேரத்தில் கேட்டாங்க, நான் கட்சிக்காக கேட்குறேன், ஏங்க நாளைக்கு இப்போ எனக்கு பிடிக்கல, நாளைக்கு ஒரு வேறு கட்சிக்காரங்க எங்கள் மாவட்டத்தில் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னா நான் முன்னால் நிற்பேன். அதான் அதே உள்கட்சியில் சண்டை நடக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சமாதானம் தான் வருத்த முடியும், சண்டை போட்டுக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ நானே வெளியே வந்து நிற்கிறேன்னா என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. இதுக்கு மேலே பொறுக்க
ஜாதியை சொல்லி அதை தாங்க சொல்கிறேன். ஒரு ஒரு வட்டச்சாலை எங்கள் சமுதாயத்துக்காரர் எடுத்திருக்காரு, அதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? பன்னியாண்டி பார்த்துக்கிட்டாரு அவர் வந்து ஆர்ப்பாட்டம் போடுறது அதுவும் ஒரு காரணம். அப்போதான் சார் எதிர்கட்சியில் எந்த வாரம் எந்த வாரம் சொல்லுங்க. ஆமாம் திட்டினாருங்க, எனக்கிட்ட ஒரு திட்டினாருங்க 3 முறை. நான் பேசும்போது வன்மையாக 2 முறை வன்மையாலாம் பேசலை. ராஜா எடுக்கும்போது என்ன உங்கள் ஜாதிக்காரன்னு கேட்காதீங்க என்ன அப்படின்னாரு. இன்னொரு அணிச்சாளர் இருக்கும்போது என்னென்ன இப்போ தான் நீங்கள் உங்கள் ஜாதிக்காரன் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் அவர் சமுதாயத்துக்காரராக போட்டுருக்காரு. சமுதாயத்துக்கு கூட தப்பு கட்சிக்காரன் போட்டுருக்கோம். நான் தான் சொல்கிறேன், வெள்ளம்பட்டி செல்வமும் கட்சிக்காரர் இருக்காங்க. ஆனால் சொந்தக்காரனாக போட்டு இந்த கட்சி என்ன கட்சிங்க? அதுக்கு திமுக தேவலாம் போல இருக்க. திமுகலாம் இது எண்ணிக்கை கம்மி தான். கனிமொழி இப்படி முரசொலி மாதிரி இது கம்மி தான் வருது. இவர் கணக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அளவுக்கு அதிகமான உறவுகள். பழனி அன்றைக்கு சரியான பதில் கொடுக்கலங்க. அதை கேட்டதுக்கு நீ உன் வேலையை பாரு, நீ ஜாதி பிரச்சனை கொண்டு விடாத, நீ உன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசினார். வாயில் வர முடியல வார்த்தை. கட்சிக்காக கேட்குறையான்றே சொல்ல முடியல. இப்போ என்னன்னா அதில் இவரே பெருசாக்கி தமிழ்நாடு வரைக்கும் பெருசாக வரும்போது இவரே ஒரு போஸ்டர் வச்சுருப்பார் போல இருக்குது. எனக்கு அவர் சந்தேகமாக வருது. எங்களை நாங்களாம் பண்ணணுங்கிற மாதிரி, எங்களுக்கு பிடிக்காதலாம் பண்ண மாதிரி ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுறாரு. அதனால் சீனிவாசன் மாவட்ட சார்ந்த வரைக்கும் நான் இப்போ இருக்கிற பதவியும் இருந்து விலகி எடப்பாடியாருக்கு உண்மை தொண்டனா அதிமுகவில் தொடர்ந்து தொண்டனா நீடிப்பேன் இருப்பேன். ஆமாம், இல்லை நான் தொடர்ந்து தொண்டனா நீடிப்பேன். அது தொண்டனா நான் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஒன்று சேர்ந்து இப்போ எல்லா தொண்டர்களுடைய எண்ணமும் இருக்கு. ஒன்று சேர்ந்து இந்த கட்சி எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது. அது மாதிரி உருவாகணும்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னை போல தொண்டர்களுக்கும் தோணுது. அதுக்கு ஆக்கப்பூர்வமாக வேலைகள் செஞ்சாங்கன்னா அதிமுக பெரிய கோடான கொடி போட்டு கும்பிடு போட்டு என்னைக்கு அந்த தொண்டனாக இருந்து வேலை செய்யணும். என்னைக்கு அதிமுக தான் இன்னைக்கு மாவட்ட சார் இவர் இருக்கிற வரைக்கும் என்னால் அவரோட பயணிக்க முடியாது. கட்சியை கெடுக்கிறாரு. பதில் நடக்கணும். எங்கள் பொதுச்செயலாளர் தான் எடுக்கணும். எங்கள் பொதுச்செயலாளர் கொண்டு போகணும். கீழே உள்ள இப்போ நான் சொன்னேன் ஓப்பனாக பேசும், யாரும் சொல்ல பயப்படுவாங்கங்க. இதனால் இப்போ நான் சொல்கிறதுனால இதை வச்சு கூட என்னை வந்து நீக்கணும்னு நினைக்கலாம். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா நிறைய பதவி பார்த்துட்டோம். இனி வர சந்ததிகள் எங்கள் அதிமுக சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், இந்த கட்சி நல்லா இருக்கணும். அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு ஜாதியை சொல்லி அதை சொல்ல முடியாதுங்க. நான் அதை வந்து சப்போஸ் கேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் பேசி பண்ணிக்கிறேன். கேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன். அதுக்கு தான் வைக்கல கூட கலந்தேன். ஏன்னா நான் இப்போ இதுக்கு வந்துடுறேன். அடுத்த நடவடிக்கை போனாலும் இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ கட்சிக்காரன். அதனால் என்னால் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியும். அடுத்த நடவடிக்கை போகிற காலகட்டங்கள் வருதுன்னா வக்கீலை கொண்டு வந்து கேட்டேன். ஆனால் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கண்ணே, பிரச்சனை சொல்லுங்கண்ணே. ஏன்னா சமுதாய உணர்வுன்னு ஒன்று இருக்கும். இப்போ அவருக்கு வந்து உறவுகள்னு மட்டும் தான் இருக்கு. சமுதாய உணர்வுகள் வந்து இது திட்டினது ஓரளவு 2 பேர் நான் மறைச்சாலும் 2-3 பேர் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க ஒரு தலைவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வக்கீலுங்கிற முறையில் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு. சரி, நான் அந்த நடவடிக்கைக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அவர் திட்டுறது எங்கள் சமுதாயத்தை அதுக்கு தான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். என் சமுதாயத்தை சேர்ந்த 3 பேரை எடுத்திருக்காங்க. 3 பேர் உங்களுக்கு தெரியும். ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும். தெற்கு மாவட்டத்தில் இருக்கார். கவுன்சிலராக இருந்தவர், பல காலமாக இருந்தார். வெக்காளிமங்குள்ள ட்ரஸ்டியாக இருந்தார். இந்த கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணார்? இல்லை இந்த கட்சிக்கு இந்த பொருளாளர் வந்திருக்கிற என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள். அவருக்கு செஞ்சுருக்கலாம். எங்களுக்கு வைத்த என் ஜாதியை சொல்லி என்னை கேவலமாக திட்டினாருங்க. நான் அதை வந்து வக்கீல்கிட்ட சொல்லி நிச்சயம் எடுக்கிறேங்க. ஆமாம், அது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். 2026 அவர் மாவட்ட இருந்தாருனாங்கிற வார்த்தையே வரக்கூடாது தான் உங்களுக்கு கேட்குறேன். சாதாரண தொண்டை, அடிமட்ட தொண்டை எவன மாவட்ட அப்படின்னா இந்த சார் இந்த கட்சி 2 முறை தான் தோற்றுருக்கு. 96 பெரிய சோதனை ரெட்டலை. நான் சொல்கிறது இந்த
திருச்சி கிழக்கு தொகுதியை சொல்கிறேன். ரெட்டலை தோத்தது 2 முறை. ஒரு முறை 96 அம்மா சோதனையான காலம், அதில் தோத்துச்சு. இப்போ வெல்லமண்டியார் இப்போ 2வது முறை தோத்தார், அதுவும் ஒரு சோதனையான காலம் தான். உள்கட்சி பிரச்சனை கொஞ்சம் இருந்தது அதில். ஆனால் ரெட்டையில என்றைக்குமே இங்கே ஜெயிக்கும், யார் நின்னாலும் ஜெயிக்கும். சாதாரண தொண்டன் தான் வெல்லமணி நடராஜன், அவரை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கலீங்கன்னா நல்ல தொண்டன். என்ன அது மாதிரி என்ன கேட்டால், இப்போ கேட்டால் இது மாதிரி வெளியில் இருக்கவங்கள விட்டுட்டு வெளியிலேருந்து யாரையோ ஒருத்தர் அனுபவிக்கிறோம். அந்த கட்சியில் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி கட்டி அமைச்சாச்சு. இதை விட என்னை விட உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒன்று சேர்க்கறதுல தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தர் பொருளாளர்ன்றீங்களே, அவர் இந்த கட்சிக்கு என்ன சாதிச்சிட்டார்? அதுக்கு மறைமுகமாக வைத்தியலிங்கத்தை போய் பார்க்குறீங்களா இந்த பையன்? அதுக்கு சேர்ந்து பார்க்கலாமே. இது என்னுடைய கோரிக்கை. இது பொதுச்செயலாளர் எடுத்துக்கிறாரா இல்லை கீழே இருக்கிற 2 அடுத்த கட்ட தலைவர்கள் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தங்கமணி அண்ணன், வேலுமணி அண்ணன் போன்றவர்களுக்கும் தெரியும் திருச்சியை பற்றி.